அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பியினுடைய ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்தது, முடிந்தது, ரிசல்ட் வந்தது, ஆன்சர் கீ, ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு போடக்கூடிய நேரம் ஏற்கனவே ஒரு 2 மேஜருக்கு போட்டாங்க, பாட்னி சுவாலஜிக்கு போட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பல திருப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏற்கனவே உள்ள கேஸ் எல்லாமே முடிவுக்கு வருது. அப்போ அதில் ஒரு முக்கியமான உத்தரவு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்குது. இந்த 410 ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 410 ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 முதல் 2017 வரை, அப்போ அந்த வருடங்களில் நடந்த டெட்டு தேர்வில் 410 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்போ 2014னா இப்போ 2024 ஆச்சு இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த 10 வருஷம் இவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணையை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ ஏன் இவங்களுக்கு வழங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 410 ஆசிரியர்களுக்கும் ஏன் ஏற்கனவே இந்த பணி நியமன ஆணையை வழங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2018 வேற ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018 எடுத்த முடிவு. அப்போ 2018 இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்தணும், அப்போ அது மூலமாக தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜிஓவை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க அதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 2014 2017 அப்போ எந்த நடைமுறை கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க பாஸ் பண்ணதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக பணி நியமன ஆணையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்குது. பாருங்க, முந்தைய காலத்தில் தொடங்கிய தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடைமுறை இருந்தது? டெட்டு பாஸ் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வேலை இல்லையா? வரிசையாக வேலை போட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 2018 அந்த ஆணையை மாற்றிட்டாங்க. அப்போ அங்கே போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2018 அப்புறமா முடிவு வருது. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து கேஸ் போடுறாங்க. அப்போ கேஸ் போட்டு இப்போது இந்த ஒரு முடிவு வந்திருக்குது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அப்போ 410 ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பாக பணி நியமன ஆணை கிடைக்கும். அப்போ இந்த 410 ஆசிரியர்களை இங்கே சேர்க்கும்போது இன்னொரு 410 இந்த யூஜிடிஆர்பியில் தேர்வாகியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த 410 பேருக்கு அந்த வேலை கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்க சொல்லி உத்தரவு பிறப்பித்ததுனால கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை கிடைக்கும். இப்போ இதில் பாருங்களேன், 410 ஆசிரியர்களுக்கு பணி வழங்குக. 2017 ஆண்டு வரை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்வான ஆசிரியர்கள் போட்டித் தேர்வை எதிர்த்து வழக்கு. அப்போ இவங்க இந்த வழக்கு போட்டதன் காரணமாக அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவு வந்திருக்கு. இப்போ 10 ஆண்டுகளாக காத்திருந்துக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த தகுதி அடிப்படையில் பணி வழங்குக. அப்போ இவங்க 410 ஆசிரியர்களும் ஒவ்வொரு மேஜரில் இருப்பாங்க இல்லையா? அப்போ இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, இப்படி ஒவ்வொரு மேஜரில் இருப்பாங்க. அப்படி எல்லா மேஜர்லேயும் இவங்கள எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை போஸ்டிங் அங்கே குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ முந்தைய கால தேர்வு நடைமுறைகளை கைவிட முடியாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏன்னா 2014 2017 வரைக்கும் வேற ஒரு ஜிஓ இருந்தது. 2018 அப்புறம் தான் ஜிஓவை மாற்றுறாங்க. அப்போ அந்த ஜிஓவை மாற்ற முடியாது அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குது. அப்போ அந்த உத்தரவுப்படி இவங்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுக்கணும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுடைய லேட்டஸ்ட் நியூஸ். இனியும் என்னென்ன மாற்றங்கள் வருதோ அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? இப்போ இவங்க 410 பேருக்கு கூட கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாலும் சொல்ல முடியாது, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதனால் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ வேறொரு நல்ல ஒரு நியூஸோட அடுத்த வீடியோவில் நம்ம நினச்சலாம் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.